காவேரி குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் 2015 காவேரியில் வேலைக்கு சேர்ந்தேன். காவேரிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கார்பெண்டர் வேலை செஞ்சேன். சரியான பொருளாதாரம் ஈட்ட முடியல, சரியான குடும்பத்தையும் நடத்த முடியல. எனக்கு குழந்தை கிடையாது. நானும் எங்கள் வீட்லேருந்து தான் இருக்கோம். நான் 2 பேரும் இருந்தாலுமே நான் காவேரியில் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அங்கே கிடைச்ச ஒரு அன்பும் பாசமும் குழந்தை இல்லை அப்படின்ற ஏக்கத்தை அது குறைச்சது. 2015 18 வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக தான் போயிட்டுச்சு வேலைகள்லாம். மே 18 எனக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை ஏற்படுத்துனது. ஹார்ட் அட்டாக்கு அப்படின்றது சொன்னாங்க. ஹார்ட் அட்டாக்குன்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் மனசு தளர ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அங்கே காவேரியில் எனக்கு ஆறுதல் சொன்னது மிகப்பெரிய ஒரு இது. கவலைப்படாதீங்க, ஒன்றும் சரியாயிரும் அப்படின்னு சொன்ன உடனே நான் மனசை திடப்படுத்திக்கிட்டேன். நீங்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கி கூட இருக்கலாம், பொருளாதார ரீதியாக எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆஞ்சியோ பண்ணாங்க. ஆஞ்சியோ பண்ணிட்டு முடிஞ்ச உடனே அடுத்து சர்ஜரி. எல்லாருமே ஒரு அக்கறையோட தன் குடும்பத்தில் ஒரு நபருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துமோ அதை மனசில் வச்சு தான் எல்லா டாக்டருமே ஒரு ஆதரவோடு என்னை அரவணைச்சு என்னை உயிரை காப்பாற்றினாங்க. நர்சிங் சைடு அவங்க கேர் எடுத்து என்னை பார்த்தது இருக்கு இல்லையா, பெட்டில் இருக்கும்போது சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்குறது. காவேரியில் நான் வேலை செஞ்சதுன்றதை விட காவேரி எனக்கு உயிர் கொடுத்துன்னு சொல்லலாம். அதே போல் ஆண்வேல்டு வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நிறையா பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நிறையா பரிசு பொருள்களை நான் வாங்கியிருக்கேன். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும், அதாவது வேலை செஞ்ச அலுப்பு தெரியாமல் இருப்பதுக்கு இது ஒரு வழின்னு சொல்லுவாங்க. எனக்கு தங்க மனசுன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த சர்டிஃபிகேட் முதல்ல காவேரி ஆஸ்பத்திரியில் நான் தான் வாங்கினேன். காவேரி கொடுத்த ஒரு பொக்கிஷத்துன்னு சொல்லலாம். என்னை காவேரி உயிர் கொடுத்து இவ்வளவு தூரம் என்னை கொண்டு நிறுத்தினது காவேரிக்கு 100க்கு 100 பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் காவேரிக்கு என் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தேன்.